இன்னைக்கு பொங்கல் பண்ண போகிறாங்கன்னு ஆர்வத்தில் போய் நின்று நம்மளே பண்ணலான்னு அளவு கேட்டால் 1 கப்பு பருப்புக்கு 2 கப்பு அரிசி 3 கப்பு தண்ணின்னு சொன்னாங்க. நானும் எல்லாத்தையும் ஊற்றிட்டு பார்க்குறேங்க நரம்பல. அப்புறம் தான் தெரியுது மொத்தமாக 3 கப்பு தண்ணி இல்லை, 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணியா. ஸோ அரிசி பருப்பு எல்லாம் போட்டது 3 கப்பு. ஸோ 3rd டேபிள் கணக்குப்படி 3 3 சார் 9 கப்பு தண்ணி ஊற்றணுமா. ஆக இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொங்கலை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஆளுக்கு கேரட்டில் கறி குழம்பு பண்ணுறாங்க, தக்காளியில் தயிர் சாதம் பண்ணுறாங்க. நான் பச்சை பயிரில் வடை பண்ணக்கூடாதா, பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் பருப்புக்கு பதிலாக பச்சை பயிர் பண்ணிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. தூக்கிட்டு போய் தெருவோன டீ கடையில் வச்சா கூட எது பருப்பு வடை எது பச்சை பயிறு வடைனே தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு ஒற்றுமை. கடைசியாக பொங்கல் சாம்பார் வடை எல்லாம் வச்சுட்டு கடைசியாக சம்மந்தம் இல்லாத ஒரு கருவேப்பிலை மல்லியெல்லாம் எல்லாம் வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் பிளேட்டிங் மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உண்டை மயக்கத்தில் தூங்கிடக்கூடாதுன்னு நான் பாதுகாத்துட்டு வர பொருட்கள் எல்லாம் ஒதுங்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 3 சட்டையை நான் எப்படி திருப்பி திருப்பி போடுறேனோ அதே மாதிரி தான் இந்த கிளிப்பு பேண்ட் எல்லாத்தையும் சும்மா வச்சுட்டு இருக்கேன். இது போக வாழ்க்கையில் குளிக்கவே கூடாது அப்படின்னு ஏதோ சபதம் எடுத்த மாதிரி அத்தனை ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு நடந்த இந்த தேடுதல் வேட்டையில் நமக்கு கிடைச்சது 36 ரூபா, அதுவும் 10 ரூபா கிழிஞ்ச நோட்டு.